அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் அந்த எந்த புள்ளியில் நிற்கிதோ அதுதான் லக்ன புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த புள்ளி அப்படின்னா நட்சத்திரத்தை தான் லக்ன புள்ளி, ஒரு வியூ ஆஃப் பாயிண்டில் நிற்கிறது தான் லக்ன புள்ளி அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஒவ்வொரு ராசி கட்டத்துலேயுமே 3 நட்சத்திரங்கள் இருக்கும் இல்லைங்களா? அந்த 3 நட்சத்திரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்மளுடைய நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சூரியனை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி சந்திரனுடைய லக்ன புள்ளியில் இருந்தது அப்படின்னா, நம்மளது லக்ன புள்ளி சந்திரனுடைய நட்சத்திரங்களில் இருந்ததுன்னா என்ன விதமான பலன்களும் கொடுக்கும், நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சந்திரனுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இந்த நட்சத்திரங்களில் இருக்கிறது தான் சந்திரனுடைய நட்சத்திரங்கள். ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் எதுன்னு நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் கூட நம்ம ஜாதகத்தை எடுத்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த லக்ன புள்ளி என்ன விதமான பலன்களில் அந்த ஜாதகருக்கு பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மனசு ஏதாவது ஒரு குழப்பத்திலேயே இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த ஆறு, ஏரி, குளம், கடல் இது மாதிரி நீர்நிலைகளை பார்த்தா அப்படியே குஷி ஆகிடுவாங்க. அதே மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லையும் இந்த இடங்களுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு மாற்றத்தை அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதில் குளிக்கிறது, அப்புறம் அந்த இடத்துல இருக்கிறது, இது எல்லாமே இவங்களுக்கு ரொம்பவும் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது எந்த ஒரு விஷயமானாலும் சீக்கிரம் முடிவுக்கு வரமாட்டாங்க. ஒருத்தர்னா பாருங்கள், பட்டுன்னு சொல்லிவிடுவாங்க. எஸ் ஆர் நோ அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த சந்திரனுடைய நட்சத்திர புள்ளியில் இருக்கக்கூடியவர்கள் அவ்வளோ சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வரமாட்டாங்க. அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு குறை இவர்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஆசைகள்லாம் இல்லைங்க, சின்ன சின்ன ஆசைகளில் கொஞ்சம் விருப்பம் அதிகமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. தன்னிட்ட அன்பாக பேசணும், அன்பாக பார்த்துக்கணும், நம்ம கேட்காமையே நமக்கு செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். அதே சமயம் ஏமாற்றங்களையும் அதிகமாக சந்திக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வளர்பிறையாக இருந்தது. ஏன்னா சந்திரன் பார்த்தீங்கன்னா வளர்பிறை மற்றும் தேய்பிறை இரண்டுமே இருக்குது இல்லைங்களா? அப்படிங்கிறப்ப வளர்பிறையாக இருந்தால் முகம் நல்ல வசீகரமாக இருக்கும். இதே தேய்பிறையாக இருந்ததுன்னா முகத்தில் ஏதாவது ஒரு அடையாளங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு அடையாளங்களை உருவாக்கி கொடுக்குற மாதிரியானது இருக்கும். அப்புறம் ஒரு சில டைமில் தவறான ஒரு முடிவுக்கு ரொம்பவும் தப்புன்னு தெரியும், ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வாதாடி ஜெயிக்கக்கூடிய தன்மை உண்டு. ஜெயிச்சிருவாங்க, தப்புனே தெரியும், ஆனால் அந்த இடத்துல தன்னோட இதை நிரூபிக்கணுங்கிறதுக்காக ஜெயிச்சிருவாங்க. ஆனால் அதனால் ஏமாற்றத்தையும் அடைய போகிறது இவங்கள தான் இருக்கும். மன அளவில் சீக்கிரம் உடஞ்சி போகிறவங்க யார் அப்படின்னா இந்த சந்திரனோட லக்ன புள்ளியில் இருக்கக்கூடியவர்கள் சீக்கிரம் மனம் உடஞ்சி போயிடுவாங்க. இவர்களை ஆறுதல் படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இவங்க எப்பயுமே அம்பாள் வழிபாடுகள் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி, வணக்கம். மேலும் இதுபோல் தகவல்கள் தெரிஞ்சுக்கொள்ள 9092419992 இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க. ஜாதகம் சம்பந்தமான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.